ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் நாலேஜில் என்சிஆர்டி பேஸ்டு கரிக்குலம் அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து 6th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் புக்கில் இருக்கிற ஃபேக்ட்ஸ்லாம் வந்து சாப்டர் பை சாப்டராக பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சாப்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இன்றைக்கி சாப்டர் நம்பர் 7 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு குவான்டிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோன் குவான்டிட்டி ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் எடைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கு நோன் குவான்டிட்டி. 1 கிலோ, 1/2 kg, அப்புறம் வந்து 250 grams எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நோன் குவான்டிட்டி. ஸோ இன்னொரு நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட குவான்டிட்டி தெரியாது. ஸோ இப்போது அதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதாவது நோன் குவான்டிட்டியும் அன்னோன் குவான்டிட்டியும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்டு தான் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இந்த மெஷர்மெண்ட்டோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நோன் ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி தான் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோன் ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி அதுதான் வந்து ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட். ஓகே, எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ அப்படின்றது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இந்த எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த சிஸ்டம் ஆஃப் யூனிட் நவ் யூஸ்டு. அதாவது இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு உண்டான சில விஷயங்களில் சில யூனிட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிலோகிராமு, வந்து செகண்ட்ஸு, மீட்டரு. ஸோ இந்த மாதிரி வந்து சில மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஒரு மெஷர்மெண்ட்ஸ்லாம் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈச் மீட்டர் டிவைடட் இன்டூ 100 ஈக்குவல் டிவிஷன்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ஈச் மீட்டர் டிவைடட் இன்டூ 100 ஈக்குவல் டிவிஷன்ஸ், தட் இஸ் கால்டு சென்டிமீட்டர். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 meter is equal to 100 centimeter அப்படின்றது தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு ஈச் சென்டிமீட்டர் ஹேஸ் 10 equal divisions, that is called millimeter. அதாவது ஒரு சென்டிமீட்டர் அப்படின்றது 10 millimeterக்கு ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஈக்குவலாக இருக்குது. சரி, இப்போது இதில் லார்ஜர் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது கிலோகிராம் தான் லார்ஜர் யூனிட், கேஎம் சொல்லுவாங்க. ஸோ 1 kilogram is equal to 1 கிலோமீட்டர் வந்து லார்ஜர் யூனிட். 1 kilometer is equal to 1000 meter. சரிங்களா? இதுதான் வந்து லார்ஜர் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். 1 kilometer is equal to 1000 meter. சரி, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா we cannot measure the length of the curved line directly by using a scale. ஸ்கேலை வச்சு ஒரு curved line, ஓகே, இந்த கேர்டு லைனோட லென்த்தெல்லாம் வந்து நம்ம வந்து அளக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா we can use the த்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ த்ரெட்டை என்ன பண்ணுவோம், அப்படியே இதை வந்து இதுக்கேற்ற மாதிரி அப்படியே த்ரெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேல் வச்சு நம்ம அளந்துப்போம். ஸோ அப்போ அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சரி. இதில் வந்து ரெக்டிலீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், பீரியாடிக் மோஷன், ஒரு 3 types ஆஃப் மோஷன் இருக்குது. ஸோ ரெக்டிலீனியர் மோஷன் அப்படின்றது என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்டு ரெக்டிலீனியர் மோஷன். சர்க்குலர் மோஷன் அப்படின்றது என்னென்னா த ஆப்ஜெக்ட் விச் மூவ்ஸ் அலாங் எ சர்க்குலர் பாத், அதுக்கு பேர் வந்து சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பீரியாடிக் மோஷன் அப்படின்றது an ஆப்ஜெக்ட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் மோஷன் ஆஃப்டர் சம் டைம். ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்கு அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த மோஷன், அது வந்து பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சாப்டர் நம்பர் 7 அண்ட் சாப்டர் நம்பர் 8 என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைட், ஷேடோ அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதை பற்றி தான் சாப்டர் நம்பர் 8 சொல்லியிருக்காங்க. சரி, லூமினஸ் ஆப்ஜெக்ட். லூமினஸ் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லூமினஸ் அப்படின்னாலே பளிச்சுன்னு இருக்கிறது அப்படின்றது பொருள். சரிங்களா? சரி, ஆப்ஜெக்ட்ஸ் லைக் சன் தட் கிவ்ஸ் அவுட் லைட் ஆஃப் தர் ஓன். சரியா? அப்போது சன் அப்படின்றது என்ன, ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட். பிகாஸ் அது வந்து ஒரு லைட்டை வந்து தனக்குள்ளேயே வந்து வச்சுக்கிட்டு ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற இடத்துக்கு கொடுக்குது. அதுக்கு பேர் வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பாக் அப்படின்றது என்னென்னா we cannot see through an object at all. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா
இன்னொரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வழியாக வந்து நம்ம வந்து எதிர் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேப்பரை நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டா எதிர்க்க இருக்க ஆப்ஜெக்ட் தெரியுமா? தெரியாது. ஸோ லைட் வந்து அதோட ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒபாக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதில் டிரான்ஸ்பரண்ட். யூ ஆர் ஏபிள் டு see clearly through an ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டு எதிர்க்க பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம எதிர்க்க என்ன இருக்கோ அது தெரியும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன அது லைட் ட்ராவல் ஆகுது. ஸோ அப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, எதிர்க்க என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது தெரிகிற மாதிரி ஏதாவது பொருள் இருந்தால் அது பேர் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒபாக் ஆப்ஜெக்ட் வந்து எதிர்க்க இருக்க பொருள் தெரியாது. சரி, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்குலண்ட். டிரான்சுலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ விச் வி கேன் see பட் நாட் கிளியர். அதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளை நம்ம கண்ணு முன்னாடி வச்சு பார்க்கும்போது எதிர்க்கு இருக்கிற பொருள் நமக்கு தெரியும், பட் இட் வில் நாட் பி கிளியராக தெரியாது. அதுக்கு பேர் வந்து டிரான்சுலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன். லுக் இன் டு த மிரர் அண்ட் see our face. அதாவது நம்ம ஃபேஸை வந்து மிரரில் பார்க்கும்போது நம்ம ஃபேஸே நமக்கு தெரியுது. என்ன எப்படி தெரியுது? ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது, அதுதான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா சாப்டர் நம்பர் 7 and 8 பார்த்துருக்கோம். இன்னும் 9, 10, 11 3 சாப்டர் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பை.